வெல்கம் பேக் எவ்ரிவன். நான் உங்க டிஜே. நீங்க பார்த்துட்டு இருக்குது டிஜே ஐஃபை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம டாப் டவுன் ஆர்பிஜி சீரிஸ்ல எப்படி ஹெல்த் அப்புறம் டேமேஜ் சிஸ்டம் கிரியேட் பண்ணுவோம். அப்பதான் நம்மளால வந்து அட்டாக் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளால ப்ராப்பராக அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே கைஸ், நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் சீரியஸாக முதல்ல இருந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எனிமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொலிஷனே இல்லை. நமக்கு கொலிஷன் ஆட் பண்ணிக்கலாம். கொலிஷன் ஷேப் ஓகே, இங்கே கொலிஷன் ஷேப் ஆட் பண்ணிக்கலாம். அது என்ன கொலிஷன் ஷேப் வைக்கலாம்? ஓகே, சர்க்கிளே இருக்கட்டும். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணிப்போம். அது வந்து பிளேயருக்கு ஆட் பண்ணிப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏரியா 2D அப்படிங்கிற ஒரு நோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏரியா 2Dயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொலிஷன் கேட்கும். கொலிஷன் ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கொலிஷன் இருக்குது. ஓகே கைஸ், ஏரியா 2Dக்கு ஒரு கொலிஷன் இருக்குது. நம்ம ஏரியா 2Dக்கு வந்து வெப்பன் அப்படின்னு நேம் மாற்றிக்கலாம். ஏன்னா இதான் நம்ம டேமேஜை கொண்டு போகுது, அதனால் அது வெப்பன் தான். ஓகே, இதை வந்து நான் கொஞ்சம் கீழே வச்சுக்கிறேன். வெப்பன், ஏன்னா நம்ம கேரக்டர் இப்போ கீழே பார்க்குறோம், அதனால் கீழே பார்க்குற மாதிரி இருக்கட்டும். ஒருவேளை இது நம்ம கூட இங்கே இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா வெப்பன் வந்து நம்மளை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா 2Dயை வந்து நம்மளோட இதோட கனெக்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு நோடில் போனீங்க அப்படின்னா இருக்கும் பாடி என்டர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஓகே கொடுத்து கனெக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு கோடு இதாகிடும். புதுசாக ஒரு கோடு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபங்க்ஷனில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெல்த் அப்படிங்கிற இன்னொரு ஃபங்க்ஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷனுங்க பாருங்கள், வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார் ஹெல்த் ஈக்குவல் டு நம்ம 2 வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி டாட் ஹெல்த் மைனஸ் ஈக்குவல் டு 1. உங்களுக்கு 2 கேள்வி இருக்கும். பாடி எங்கேருந்து வந்துச்சு, அப்புறம் நம்ம எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். பாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம அதாவது இந்த கொலிஷன் ஷேப்புக்குள்ளே இன்டராக்ட் ஆகக்கூடிய அதாவது என்டர் ஆகக்கூடிய எல்லா ஷேப்போடதையுமே நம்ம டேட்டாவை நம்ம எடுப்போம். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடிஸை மட்டும் எடுக்கிறோம். அதாவது கினமேட்டிக் பாடி, ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துல நிறையா இருக்குது கோடாட்டில். அந்த இதில் நம்ம வந்து பாடியை மட்டும்தான் இப்போ நம்ம செலக்ட் பண்ணுவோம். அப்போ அதில் என்ன இது ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது அது என்ன பாடி வந்துச்சு அப்படின்னு தான் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துரும். அதான் அந்த பாடி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதோட பாடியோட வேரியபிளாக வந்து நம்ம ஹெல்த் அப்படின்னு நம்மளே எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ஹெல்த்தை மட்டும் மைனஸ் பண்ணுறோம். பிரிண்ட் கொடுத்து பிரிண்ட்டு பாடி இதை ஏன் கொடுத்தேன்னு இப்போ சொல்கிறேன் இருங்க. இப்போ 2 இன்ட்ராக்ட் ஆகுதா? ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். பிளேயர் வந்து இது கூட இன்ட்ராக்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம பிளேயரோட ஹெல்த்தையும் இது குறைச்சிருக்கோம். இது நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம கொலிஷன் ஷேப்பை இப்போ இதெல்லாம் கொலிஷன்ஸை நம்ம இப்போ தான் செட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கேரக்டருக்கு 1, 1 2மே ஒரே லேயரில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணி செட்டப் வச்சுக்கலாம். செட்டப் பண்ணுறதுக்கு சிம்பிள். நீங்கள் வந்து சிம்பிளாக இதுக்கு 1 இதுக்கு 2 அப்படின்னு கொடுத்துக்கலாம். பட் கொஞ்சம் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பிளேயர் அதே மாதிரி எனிமி அப்படின்னு தனித்தனி லேயர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லேயர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம நேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் எந்த லேயரை கரெக்டாக செட் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இல்லைனா 1, 2 இந்த லேயர் என்ன அந்த லேயர் என்ன நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயருங்கிறது இந்த இடத்துல லேயருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் யார் அப்படிங்கிற மாதிரியும்
அப்புறம் மாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் யார் கூடலாம் இன்டராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி குறிப்பிடும். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்து பிளேயர். நான் யார் யார் கூடலாம் பேசலாம்? 1 என்வைரன்மென்ட்டோட, இன்னொன்னு எனிமியோட. நான் 2 பேரோட தான் ரியாக்ட் பண்ணணும். இப்ப அதே விஷயத்த நம்ம வெப்பனுக்கும் பண்ணணும். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெப்பன் சொல்லி இன்னொன்னு கிரியேட் பண்ணலாம். பட் நம்ம வந்து இதே வச்சுக்கிறோம். நீங்க இத செலக்ட் கூட பண்ணாம இருக்கலாம். ஆனா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ரிசல்ட் வந்துச்சுன்றத எனக்கு சொல்லுங்க. ஓகே கைஸ். சேம் இத நம்ம இது பண்றோம். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதாவது ரியாக்ஷன் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. இந்த இடத்துல இன்னொரு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். வரல. நம்ம இந்த இடத்துல எந்த சேஞ்சஸுமே பண்ணல. பட் இருந்தாலும் நமக்கு வரல. ரீசன் என்னன்னா, கொலிஷன் வந்து நம்ம கரெக்ட்டா செட் பண்ணியிருக்கோம். அதனால கரெக்ட் ஆகுது. வரல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எனிமிக்கு அதே கொலிஷன செட் பண்ண போறோம். சிக்கன்ல போயிட்டு கொலிஷன்ல போனோம் அப்படின்னா, இவன் எனிமி. இவன் வந்து என்விரான்மென்ட்டோடையும், பிளேயரோடையும் மட்டும் தான் ரியாக்ட் ஆவான். ஓகே கைஸ். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கொலிஷன் ஷேப் விசிபிள் டீபக்ல போயிட்டு விசிபிள் கொலிஷன் ஷேப் குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே. இப்போ நமக்கு ஏன் எரர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன்ல ஹெல்த் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷனே இல்ல. நம்ம அத வந்து குறைக்க சொல்லியிருக்கோம். அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு எரர் வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த சிக்கன அப்படியே காப்பி பண்ணிக்க போறோம். அப்படியே காப்பி பண்ணி இது பண்ணிக்க போறோம். ஓகே கைஸ். நம்ம இப்படியும் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னொன்னு பண்ணலாம். புது ஃபங்ஷன் கிரியேட் பண்ணலாம். நீங்க இப்போதைக்கு ஃபங்ஷன் இல்லாம பண்ணி காட்டும்போது உங்களுக்கு ஏன் காரணம்னு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு அப்பதான் பிரச்சனை புரியும். ஓகே. மெயின்ல போயிட்டு ஓகே. பாடி டாட் ஹெல்த். ஒருவேளை நம்ம ஃபங்ஷன் கிரியேட் பண்ணாம யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்னு காட்டுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். எனிமி வந்து இப்போ -5ல ஹெல்த் பார்த்தீங்கன்னா -5ல இருக்கு. ஸோ நமக்கு 0 வந்தாலே எனிமி வந்து செத்துருக்கணும். பட் இருந்தாலும் -5 வரைக்கும் உயிரோட இருக்கான். பட் இப்போதைக்கு நம்ம எப்படி மைனஸ் வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாமலே இருக்கும். ஒருவேளை -5 ஆயிருச்சுன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்றது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபங்ஷன் புதுசா கிரியேட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால என்ன பண்றோம்னா, புது ஃபங்ஷன் கிரியேட் பண்றோம். ஃபங்ஷன் டேமேஜ் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணி பாஸ். இப்போதைக்கு பாஸ் பண்ணியிருக்கோமா? பாஸ் தேவையில்ல. ஹெல்த் -r = 1 இல்லன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒவ்வொரு வெப்பனும் ஒவ்வொரு மாரி பண்ண போறீங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்க சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னொன்னு பண்ணலாம். டேமேஜ் வந்து வெப்பனோட டேமேஜ இங்க ஒரு நம்பரா இது பண்ணிட்டு, டேமேஜ்ல வந்து பாடி டாட் டேமேஜ் என்ன பண்றீங்க அப்படின்னா, பாடி டாட் டேமேஜ் இப்போதைக்கு நான் புதுசா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றதுக்கு பதிலா 1 அனுப்புறேன். இப்ப சிக்கன்ல போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த டேமேஜ் ஃபங்ஷன்ல போயிட்டு, ஆ டேமேஜ்ன்னு குடுத்து, இந்த இடத்துல டேமேஜ். இப்ப இது ஒர்க் பண்ணும். இது சிக்கன் மட்டும் இருக்கு. ஓகே. ம். கைஸ் நமக்கு திரும்ப இன்னொரு பிரச்சனை. இப்ப என்னன்னா, ஓகே. இது நான் பண்ண மிஸ்டேக் தான். நம்மளோட வெப்பன் வந்து என்வைரன்மென்ட்டோட இன்டராக்ட் பண்ண தேவையில்ல. அ சிக்கனோட மட்டும் தான் இன்டராக்ட் பண்ணணும். நம்ம அத விட்டுட்டு என்வைரன்மென்ட்டையும் சேர்த்து போட்டு வச்சிருக்கோம். அவன் மரத்த அடிச்சு என்ன பண்ண போறான்? ஓகே. ஓகே கைஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, டேமேஜ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஓகே. ஓகே. ம். டேம்ஜின்னு போட்டு வச்சிருக்கேன். என் கீபோர்டு பிரச்சனை இன்னமும் சரியாகல. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். பிரிண்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம குடுக்கல. அதனால தான் பிரச்சனை. நம்ம அத டீபக்ல போய் பார்க்கலாம். இப்போதைக்கு பிரிண்ட் பண்ண வச்சுருவோம். பிரிண்ட்டு ஹெல்த். ஓகே, ஓகே, ஓகே. இப்ப நம்மளோட இத பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ -6ல இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா டேமேஜ் ஒர்க் பண்ணுது.
நீங்கள் டேமேஜ்னு சொல்லி ஒரு புது வேரியபிள் கூட கிரியேட் பண்ணிக்கலாம் இங்கே. நம்மளோட பிளேயரில் வந்து டேமேஜ்னு சொல்லி ஒரு புது வேரியபிளை கிரியேட் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிளை கூட இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இப்போதைக்கு இந்த 1 போதும். ஓகே கைஸ், இப்போதைக்கு இது ஒர்க் பண்ணுது. வேறு என்ன, அதை விட இன்னொரு விஷயம் நம்ம பண்ணிடலாம். அது என்னென்னா பிளேயரோட எனிமியோட டெத்து இது பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஹெல்த்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கியூ ஃப்ரீ அப்படிங்கிற இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே கியூ ஃப்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 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 ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம அதை தான் யூஸ் பண்ணுவோம். சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபர்தராக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனை பற்றின டீட்டெயிலுமே இந்த இடத்துல இருக்கும். அதான் கோடாட்டோட ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் வந்து கினமேட்டிக் பாடினா என்னன்னு கூட பார்த்துக்கலாம். நம்ம மூவ் அண்ட் ஸ்லைடு பார்த்தோம் இல்லையா? மூவ் மூவ் அண்டு ஸ்லைட். மூவ் அண்ட் ஸ்லைடு எப்படி யூஸ் பண்ணலாம், வெலாசிட்டி எங்கேருந்து வந்துச்சு, இந்த மாதிரி டீட்டெயிலை கூட நீங்கள் இதிலேருந்தே பார்த்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம சிக்கனை பார்ப்போம். இப்போ வந்து நான் கியூ ஃப்ரீன்ற இதை கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்கன் வந்து டிலீட் ஆகிடுச்சு சிங்கிள் அட்டாக்லேயே. ஓகே கைஸ், இது கரெக்டாக ஒர்க் பண்ணுது. இப்போதைக்கு நம்ம மீதி அனிமேஷன்ஸ் அப்புறம் இதை வந்து நம்ம லேட்டராக இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே கைஸ், இந்த இடம் வந்து நம்ம சிம்பிளாக எப்படி ஒரு அட்டாக் சிஸ்டம் அப்புறம் ஹெல்த் சிஸ்டமும் க்ரியேட் பண்ணோம். பட் இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இதுக்கு எப்படி அனிமேஷன் பண்ணலாங்கிறத நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்லித்தரேன். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன் ட்ரீயையும் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணணும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் இந்த எபிசோடை வந்து சின்னதாகவே முடிக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். டிஜே அண்ட் யூ ஆர் வாட்சிங் டிஜே ஹை ஃபை.